ஹாய் ஹலோ வெல்கம் டு பிஎன்எஸ் வியூவர்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று நம்ம கேமோட ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்துட்டோம், இன்ட்ரொடக்ஷன். இன்றைக்கி நம்ம கேமோட செகண்ட் பார்ட்டுக்குள்ளே போயிருக்கோம். பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஹீரோவான நைட் அவரை நல்லா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஹீரோ எங்கே போகிறாருன்னு பார்ப்போம். மேயரோக் டைரி அப்படின்னா, மேயரோக்குங்கிறது அவரோட பேர். இந்த டைரிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கான குடும்பத்தோட பேர். இப்போ அவரோட வீட்டுக்குள்ளே தான் போயிருக்கார் அவர். இந்த டைரி அப்படிங்கிற ஒரு குடும்பத்தோட தலைவர் தான் போல் இவர். யோ நைனா எப்படியா இருக்க அப்படின்னு கேட்குறாரு. பரிதாப நிலையில் இருக்க நம்ம நைனா பார்க்கும்போது நம்ம நைட்டுக்கே கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. நான் நல்லா இருக்கேன் மகனே, மேரி வந்து என்னை நல்லா பார்த்துக்கிறா, நீ குழந்தையாக இருக்கும்போது உன்னை பார்த்துக்கிட்ட மாதிரியே என்னை பார்த்துக்கிறா அப்படின்னு நம்ம பெருசு சொல்கிறாப்புல. நம்ம பையன் நைட்டு நான் வேணால் வின்டர்ஃபால் போய் யாராச்சும் அழைச்சிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்குறான். வேண்டாம் வேண்டாம், 100 வைத்தியர் வந்தால் கூட என்னோடய இப்போ இருக்க நிலையை வந்து சரி பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பெருசு சொல்கிறாப்புல. நான் உன்னை அதுக்காக வர சொல்ல அப்படிங்கிறாப்புல நம்ம பெருசு. கேசல் பிளாக் அமைதியாக இருந்து நான் பார்த்ததே இல்லை. மாமா இருந்திருந்தால் கூட இதெல்லாம் சொல்லியிருப்பான் நமக்கு, கேசல் பிளாக்கில் என்ன நடக்குதுன்ட்டு. எனக்கு ரொம்ப தப்பாக நடக்க போகிற மாதிரியே தோணுது. புயல் வேகத்தில் காற்றையும் மண்ணையும் கிழிச்சிக்கிட்டு நம்ம போகிற ஹீரோ நம்ம நைட்டு அங்கே போய் என்ன நடக்க போகுது என்ன ஏதுன்னு பார்க்க கிளம்பி போயிட்டுருக்காரு. அவ்வளோ வேகமாக போயிட்டு சேஃபாக திரும்பிவான்னு சொல்லி நம்ம பெருசு அனுப்பி விட்ருக்கு. பார்ப்போம், அங்கே போனால் தான் என்ன நடக்குதுன்னு தெரியும். அந்த வாலில் என்ன நடக்குது என்ன பஞ்சாயத்துன்னு ஒன்றும் தெரில. கிழமை வேறு கிடந்து துடிச்சுக்கிறான். கேஸ்டல் பிளாக்கில் என்னமோ நடக்க போதோ ஐயையோ அம்மம்மோன்னு. நம்ம பையன் ஒரு வழியாக வெயிலையும் புயலையும் மழையும் கடந்து, பனி புயல் அதெல்லாம் கடந்து ஒரு வழியாக கேஸ்டல் பிளாக்குங்கிற இடத்த வந்து சேர்ந்துட்டான். இந்த கேஸ்டல் பிளாக்குங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஊரில் ஜெயிலெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து கைதிகளை போட்டு வைக்கப்பாங்களே அந்த மாதிரி இடம் தான் இது ஒன்று. அங்கே இவன் மாமங்காரன்னு இருக்கான் போல். மாமங்காரன் என்ன சொல்கிறானோ என்ன பண்ண போகிறானோ ஒன்றும் தெரில. பார்க்கும்போதே கத்தியோட சண்டை செஞ்சிட்ருக்காப்புல நம்ம ஆள். பாவம் அந்த பையன், ஒல்லியாக இருக்க பையனை போட்டு அடின்னு அடிக்கிறாப்புல. நீ வரேன்னு எனக்கு தெரியும், அந்த ஃபீல் இருந்துச்சுங்கிற மாதிரி நம்ம மாமங்கார சொல்கிறாப்புல. நீ வளர்ந்துட்டடா அவனே, நீயும் வளர்ந்துட்டா மாமா அப்படிங்கிறாப்புல நம்ம ஆள். என்ன இழிப்புடா சாமி, சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே போகிறாங்க ரெண்டு பேரும். நம்மளால் இப்போ தான் வந்த விஷயத்தையே சொல்ல ஆரம்பிக்கிறாப்புல. எங்கள் அப்பா தான் அனுப்பி வச்சான், என்ன பஞ்சாயத்துன்னு தெரில என்ன ஏதுன்னு தெரில, அவருக்கு ஏதோ 2 வாரமாக 3 வாரமாக வந்துட்டு ஒரு மாதிரி பேட் ஃபீலாக இருக்குங்கிற மாதிரி அப்பெல்லாம் சொல்கிறாப்புல. நம்ம மருமக பிள்ளை கேட்குது மாமங்காரன்ட்ட, அங்கே என்ன இங்கே சைலண்ட்டாகவே இருந்துச்சு, எங்கள் அப்பங்காரன் கேட்டானே என்னாச்சுங்கிற மாதிரி கதை கேட்குறாப்புல. ஆமாண்டா மருமகனே, அதை ஏன் கேட்குற, லார்ட் கமார மண்டையை போட்டாப்புல. ஆமாண்டா மாப்பிள்ள, அதை ஏன்டா கேட்குற, ஒரு காலத்தில் நம்மளை வடக்கனுக்கு ஒரு 1,00,000 பேர்கிட்ட வந்தானுங்க சண்டை செய்கிறதுக்கு. அப்போ நம்ம ஆளை போட்டு திட்டாங்க. அப்போ ஜான்னு ஒருத்தன் தான் நம்மளை காப்பாற்றினான். ஜானா? அது யார் மாமா? ஜான் வந்து நெட்ஸ்டாக் பாஸ்டர்ட் சென்ட்ரா மவனே, இது தெரியாத உனக்கு? வைல்டு அட்டாக்கில் அவன் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணான். அவன் தான் முன்னாடி நின்று எல்லாத்தையும் பாதுகாத்துக்கிட்டான். அவனை தெரியலிங்கிற? ஏன்டா மாவனே, அவன் இன்னியும் நிறைய பேர்த்த தேடி அலைஞ்சிட்ருக்கான், நம்ம வீரர்களை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டு. What happened out there? Where are the others? நம்ம பையன் நைட்டு எங்கேயோ சத்தம் கேட்குதே, என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்குறக்காக வந்திருக்காப்புல. இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது, ஒருத்தன் குத்துயிரும் கொலையுருமா கிடக்குறான். வயிற்றில் ஏதோ பெருசாக அவனை சொருகிட்டு வந்து வேறு படுத்து கிடக்குறான். ஐயா யாரா அதிவன் அப்படின்னு சொல்லி பார்த்தா இவனோட ஆள் தான் போல். ஐயோ டேய் அப்படிங்கிற மாதிரிலாம் கத்தி செத்தே போயிட்டாப்புல நம்ம ஆள். முடிச்சு போச்சு, சோழியை முடிச்சு விட்டாங்க. யாருன்னு தெரில.
நம்ம மாமங்காரன் வந்து பார்த்துட்டு சரி செத்து போயிட்டான், தூக்கி போட்டு அடுத்த வேலையை பாருங்கள், இவனை வச்சு போட்டு கூத்தாடிட்டு உட்காந்துருக்காதீங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. தூக்கிட்டு எல்லோரும் கிளம்புறாங்க. மாமங்காரன் இவன் வேறு யாரும் இல்லை, ஜானோட டீமில் இருக்கவன் தான் போல் அப்படிங்கிறாப்புல. அவன் ஏதோ பஞ்சாயத்தில் இருக்கான், நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. அதுக்கு நம்ம பையன் சொல்கிறான், நானும் உங்கள் கூட வரேன் மாமா அப்படிங்கிறான். அங்கேடா மாவனே, அங்கே நிறையா பார்த்து போகணுமேடா, அங்கே போட்டு செஞ்சுருவாங்க நம்மளை போட்டு, என்னன்னு தெரில. அவனுக்கே அந்த நிலமைனா இங்கே நமக்கு எந்த நிலமையும் தெரியலையே, டேஞ்சராக இருக்குமே நாங்கள்லாம், இன்னும் கொடூரமான பசங்களாக இருப்பானுங்க போல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாப்புல. நம்ம ஆளுங்க ஜானுக்கு ஏதாச்சும் ஆச்சான்னு சொல்லி பார்க்க கிளம்பியாச்சு. குதிரை இறையெல்லாம் கட்டிட்டு ரெடியாக கிளம்பிட்டோம். அதில் ஒருத்தன் கேட்குறான், என்ன இவனும் கூட வரான் அப்படிங்கிறான். அதுக்கு அவன் சொல்கிறான், என்னடா இவன் வேறையா, இவனே சின்ன பையமாக இருக்கானே, பொடியனாச்சே அவன் அப்படிங்கிறான். பொடி பையன்தான் இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. Where are we going? The Rangers John went looking for were on patrol somewhere to the east. Best we start there. Wouldn't it be quicker to cut through the trees? I don't intend to spend a minute longer in there than I have to. You sound afraid, Uncle. You should be too. ஐயோ மாமா, அங்கே பார் நெருப்பு தெரியுதுங்க மாதிரி நம்மளால் சொல்கிறாப்புல. வா வா போய் பார்க்கலாம் வாங்க, கமான் போகலாம் வாங்க. நான் நினைக்கிறேன் ஜானுன்னு நினைக்கிறேன். Nah, he didn't plan to stay out here. Things never go as planned in this damp forest. We're going on foot. Could be wildlings. அட கடவுளே, அவனே இங்கே வராதடா பயந்துருவே அப்படிங்கிற மாதிரி மாமங்காரன் சொல்கிறாப்புல. மருமகங்காரன் போய் பார்த்துட்டு, என்ன மாமா இது இத்தனை பேர் செத்து கிடக்குறாங்க, எவன் பார்த்த வேலையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாப்புல. மாமங்காரன் இங்கே நடக்கிற அசம்பாவித்தெல்லாம் பார்த்துட்டு, மாப்பிள்ளை நீ அங்கே வாழ்க்கையே திரும்பி போயிருங்கிறாப்புல. அப்போ ஜான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல நம்ம ஆள். நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படிங்கிற மாதிரி, அங்கே வாட்சில் ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. கேஷுவல் கிளாஸுக்கே திரும்பி போக சொல்கிற மாதிரி சொல்கிறாப்புல நம்ம ஆள். இல்லை நான் அவங்க கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மருமப்பிள்ள சொல்லிட்டாப்புல. கட் அண்ட் ரைட்டாக போக முடியாது அப்படின்ட்டு. சரி அப்போ நீ போயிட்டு குதிரை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் சொல்லி எடுத்துருவோன்ட்ட, இந்த மாதிரி நாங்கள் தேடிட்டுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. நான் ஒரு ஜானுக்கு கிளாரிட்டி கிடைக்காம நான் வரமாட்டேங்கிறாப்புல நம்ம ஆள். மழை பார்த்து அங்கே போய் ஓடி போய் ஏதோ எடுக்கிறாப்புல. அது என்னமோன்னு தெரில, பார்ப்போம். இது ஏதோ நம்மளுக்கு ஏதோ கிடச்சிருக்கு. இந்த வயல்லையும் போகிற இடமோ என்னமோ தெரில, அவருக்கு அந்த கண்ணு மாதிரி கிடச்சிருக்கு. அதை அமுத்துனா அப்படியே ஸ்கேன் பண்ணி காமிக்குது நம்ம போகிற வழி. இங்கே அதை வழியே ஃபாலோ பண்ணி போக வேண்டியதான். அப்படியே ஃபாலோ பண்ணி நம்மால் போனால் இங்கே ஏதோ ஒரு குகை மாதிரி இருக்குது. இந்த குகைக்குள்ள நம்மால் அப்படியே உள்ளே போக ட்ரை பண்ணுறாப்புல. போகிறாப்புல போயிட்டே இருக்காப்புல. பார்த்தோம்னா அங்கே ஒரு பெரிய இதே இருக்குது, இடமே இருக்குது. அந்த அளவுக்கு வெளியே வந்து பார்க்குறாரு. ஹண்டட் உட்ஸ்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டாப்புல. எப்படியோ ஒரு வழியாக நம்ம ஆள் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது. இங்கே ஒருத்தன் குத்துயிரும் குலையுருமா கிடக்குறான், உயிருக்கு போன நிலமையில் கிடக்குறான். நம்மால் பார்த்துட்டு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்குறாரு பதறி போய். அந்த குத்துயிரும் கொலை இருக்கிற ஆளுக்கிட்ட நம்மால் என்னாச்சுன்னு கேட்குறாப்புல. நிறைய பேர் இருந்தானுங்க, அவனுங்களாம் ப்ளூ கலர் கண்ணில் தெரிஞ்சிட்டு இருந்தானுங்க. எப்பேற்பட்டவனுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இவன். அவனுக்கு உடல்நிலையே சரியில்லாத மாதிரி தெரிஞ்சானுங்க.
செத்ததுக்கப்புறமும் உயிர் வரானுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாப்புல நம்ம ஆள். பார்க்கும்போதே பின்னாடி அதிபயங்கரமான ஒரு உருவம் நம்ம ஆளை தாக்க வருது. தப்பிச்சிட்டாப்புல நம்ம ஆள். அந்த அதிபயங்கர ஜந்து அந்த ஆளை போட்டு குத்துகிரும் கொலையிரும் இந்த ஆளை போட்டு கொன்று பீஸ் ஆக்கி சிக்கன் 65 நம்ம சாப்பிட்ற மாதிரி கைமா பண்ணி சாப்பிட்டு அப்படியே திரும்பி நம்ம ஆளை ஒரு லுக்கு விடுது. நம்மளும் வெட்டுக்கம்பு வீச்சருவான்னு சொல்லிட்டு மதுரை பாட்டெல்லாம் பாடிட்டு திருப்பாச்சி அருவாளுன்னு சொல்லி போட்டு அந்த அதிபயங்கர ஜந்து போட்டே தள்ளிட்டாப்புல. போட்டு தள்ளிட்டு இப்போ வாடாங்கும் போதே அந்த அதிபயங்கர ஜந்து மறுபடியும் எந்திரிச்சு வருது. என்னடா அது நமக்கு வந்த கொடுமை அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் அது கூட சண்டை செய்ய அது என்னடானா செத்தே போச்சுங்க. செத்து போனதை போட்டு அடிக்கிறது எத்தனை நேரம் அடிக்கிறது? இப்போ தான் கேமுக்காரனு கேட்குறானுங்க நம்மள்கிட்ட, நீ கிளாசிக் மோடு போகிறியா அசிஸ்டண்ட் மோடு போகிறியான்ட்டு. சரி நம்ம வழக்கம் போல் அசிஸ்டண்ட் மோடே போவோம். அவனுக்கு சஜஷன் சொல்லியிருக்கானுங்க. யோ மாமா எங்கேயா போன? அது சரி, என்ன விட்டு போட்டு நீ எங்கேயோ ஓடி போயிட்ட. வா போகலாம், வா கிளம்புவோம். என்னையா அது? யோ இங்கே பாரியா, இன்னும் இவனுக்கு சாகலையா? எத்தனையோ பேர் இருக்கானுங்கயா. இவனுங்களை போட்டு போலான்னு பொழக்கணும் போலையே. நம்ம பையனும் பெரிய சண்டைக்காரன் தான் போல், சும்மா லேசுப்பட்ட ஆள் கிடையாது போல். நம்ம நைட்டு நம்ம மாமங்காரோட சேர்ந்து ஆளுகளை போட்டு போலான்னு பொழக்கிறான், வெளுக்கிறான். இவனுங்க என்னடா நான் வரன்னு வந்துக்கிட்டே கிடக்குறாங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரமாக சண்டை செஞ்சு நம்மளுக்கு கடந்து போய் ஐயோ பெரிய கத்தியை எடுத்து விடுவியா, இப்போ தான் சீக்கிரம் சாவாங்கிற மாதிரி சண்டை செய்கிறானுங்க நம்ம ஆளுங்க. Creatures. What were they? Whites. The dead brought to life. That can't be good. Quick, to the horses! To nothing! Come, on your feet! Shit. நம்ம ஆளை போட்டு தள்ளுறதுக்கு அந்த மொத்த ஜந்துக்களையும் போட்டு தள்ளிட்டு ஒத்தால வந்து நிற்கிறாப்புல நம்ம ஜானு. இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ, ஜான் ஸ்னோ. மாமா ஒரு வழியாக ஜான்ஸ்னோவை பார்த்துட்டமேனு ஒரு சந்தோஷப்பட்டுருக்க நேரத்தில் நம்ம பையன் மேலே யாரோ இருக்க மாதிரி இருக்கு தெரியுதே மாமா அப்படிங்கிறான். பார்த்தா அதை வேறு யாரும் இல்லைங்க, தூரத்தில் தெரிகிற ஒரு உருவம் நம்ம ஒயிட் வாக்கரோட உருவமாக தான் இருக்கும். அவங்களோட ஆளுகளை பூரா அவன் இறக்கி விட்றான் அங்கேருந்து. இவனுங்களை விடக்கூடாது, போட்டு தள்ளி ஆகணுங்கிற மாதிரி அவனுங்களும் வதன்னு மேலேருந்து கீழே குதிக்கிறானுங்க.
கீழே விழுந்துவானுங்க. ஜானை பார்க்க, ஜான் அவனை பார்க்க, ஜானை பார்க்க, ஜான் அவனை பார்க்க. போய் சீக்கிரம் போய் குதிரை எடு சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறாப்புல நம்ம ஜானு. Good. Let's move. நம்ம பையன் ஜானு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டோன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். சரி வாங்க போகலாம், சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்க வழியிலேயே மாமங்காரன் சொல்கிறான், உன்னை பார்த்துல சந்தோஷமாக இருக்குது ஜானு அப்படிங்கிறாப்புல. சரி மாமா, நம்ம சீக்கிரம் வாளுக்கு போகணும், பின்னாடியே துரத்திட்டு வந்துட்டுருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. Well, did you send them back to the wall? The Rangers are dead. Then their blood is on my hands. It's not your fault. You couldn't know. Perhaps. மாமங்காரன் சொல்கிறான், இந்த வழி வந்து அந்த ஆற்றுக்கிட்ட முடியுது, இதுக்கப்புறம் தான் நமக்கு வால் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. சீக்கிரமாக போகணும் நம்ம, இவனு வேறு பின்னாடி வந்துட்டு இருக்கானுங்க. ஐயையோ, இங்கே பார்த்தா திடீர்னு எவனோ ரணக்கூடருமா நம்ம ஆளுகளை தூக்கி பந்தாடிக்கிட்டு 6 4 அடிச்சுக்கிட்டு கிடக்கிறான். யாருன்னு பார்க்கறதுக்கு கொடூரமாக இருக்கான். பார்த்தா இவனை தான் ஜெயின்னு சொல்லுவாங்க. Leave the office! That's it! Keep at it! What's that swing? Out of the way! Come on, you piece of shit! What's that swing? Keep going! We rarely tempo! அந்த ஆளுங்க நம்ம ராட்சச அந்த ஜந்துவை போட்டு பொலன்னு பொழக்கிறாங்க, வெளுன்னு வெளுக்கிறாங்க. அந்த அவன் சாவனாங்கிறான். அப்பா, ஒரு வழியாக செத்து மடிஞ்சிட்டான் உள்ள. மாமங்காரனும் ரத்த கலரையாக இருக்கான். போய் பார்க்குறான், நம்ம ஆளுகளும் செத்து கிடக்கிறானுங்க. மாமங்காரன் மனசு உடஞ்சி போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கண்ணில் தண்ணியோடு அப்படியே பார்க்குறான். நம்ம பையன் ஜான்சனும் போகலாம், இங்கே நிற்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. அப்படியே மேலே எழுந்திரிச்சு மாமங்காரன் பார்க்குறான். திட்டு நிலம்லாம் ஆடுது, அதிருது. ஒரு ஊரே கிளம்பி ஓடி வந்துட்டுருக்கு இவங்களை பொண்ணு குழியில் போட்டு புதைக்கணுங்கிறக்காண்டியே. எல்லாம் அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடி வராங்க, எல்லாம் வதன்ட்டு. வேறு யாரும் இல்லை, இதெல்லாம் ஒயிட் வால்கரோட ஆளுங்க தான். இவங்க செத்ததுக்கப்புறம் உயிரோடு வருவாங்க. ஜான்சனும் ஒரு நடுக்கத்தோடையே பார்க்குறான். வாங்க போயிடலாம், சீக்கிரம் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஓடுறாங்க. அங்கேருந்து தாண்டி ஓடணும் அப்படிங்கிறாங்க. வாங்க போகலாம் அப்படின்ட்டு. Stay close to John! Stop for nothing! Run! Quick! Through here! Get up! Keep going! We're surrounded! This way!
You all right? Come on! The rope! Climb! எப்படியோ கஷ்டப்பட்டு ஓடி வந்த நம்ம பசங்க மலை மேலே ஏறணும். மலை மேலே அங்கே ஸ்டெப் மாதிரி கேமிக்குது. அதை பிடிச்சி மேலே ஏறிட்டு இருக்காப்புல நம்ம நைட்டு. பின்னாடியே வதன்னு இவனுக்கு வந்துகிட்டே தான் இருக்கானுங்க. மலை மேலே ஏறி எப்படியோ வந்துட்டாங்க நம்ம பசங்க. இங்கேருந்து எப்படி போகுதுன்னு நம்ம பசங்களுக்கு தெரியல. அப்படியே மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓடிக்கிட்டே இருக்கானுங்க நம்ம பசங்க. ஓடி 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 நாள் ஃபுல்லாக ஓடுறானுங்க. அந்த மாதிரி ஓடிக்கிட்டே கிடக்குறானுங்க. பார்த்தா அங்கே மலையோட முடிவே வந்துருச்சு. அங்கேருந்து குதிக்க சொல்கிறானுங்க. எல்லாருமே குதிச்சுட்டானுங்க. குதிச்சு சரிக்கு போயிட்டே இருக்கானுங்க. அப்படியே ஒரு வழியாக மலையிலையும் கார்லையும் குதித்து தாவி கீவி வந்த நம்ம பசங்க ஒரு வழியாக கேஸ்டில் பிளாக்கை வந்துட்டோன்னு சொல்லி பெருமூச்சு விட்டுட்ருக்காங்க. அந்த விட்டுட்ருக்க நேரத்துலேயே நம்ம ஒயிட் வாக்கில் ஒரு சம்பவம் பண்ணா பாருங்க. ஜாவலின் த்ரோ விட்ட மாதிரி ஒரு அம்பு விட்டாம் பாருங்க. அங்கே தான் மாமாவோட எண்டு கார்டே கொடுக்குறாங்க. வேறு வழி தெரியாமல் மனசு கேட்காம ஜானும் நம்ம பையன் நைட்டும் மனசு கேட்காம அங்கேருந்து விட்டு ஓட வேண்டிய நிலமை வந்து நைட்டுக்கு ஃபுல்லாக ஒரே மன கஷ்டமாக ஓடிக்கிட்டு இருக்கான். இந்த ஒயிட் வால்கர் பசங்களுக்கு வவ்வாலுக்கு எப்படி நைட் நேரத்தில் கண்ணு தெரியும், பகலில் கண்ணு தெரியாது, அந்த மாதிரி இவனுக்கு வந்து வெளிச்சத்தை பார்த்தா அந்த இடத்துல ஊடுருவ மாட்டானுங்க போல். அந்த இடத்துல அப்படியே நிற்கிறானுங்க. நம்ம பையன் ஜானும் நைட்டும் கஷ்டப்பட்டு இப்படியே கேஸ்டில் பிளாக்கை சேர்ந்து போயிட்டுருக்காங்க. கேஸ்டில் பிளாக்கு ஓடுற நம்ம பசங்களை பார்த்து இவன் கை கட்டுறதுக்கு வாய் கட்டாமல் போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம உடம்புக்குள்ள சுண்ணாமல் பூசணும் அப்படியே நின்று பார்த்துட்ருக்கான் வெறி கொண்டு. இவனுக்கு வேறு லெவலு. இப்போ தான் கேம் ஆஃப் த்ரோனுங்கிற கிங்ஸ் ஆஃப் ரோடுங்கிற அந்த டைட்டிலே போடுறாங்க. ஓகே, இன்றைக்கோட வீடியோ முடிஞ்சு. நாளைக்கு 2வது பார்ட்டில் வீடியோ போடலாம்.